Assalamualaikum warahmatullahi wabarakatuh. كيف حالكم يا طلاب؟ أكرم هنا مرة ثانية. لسنا ஆரம்பிக்கலாமா? வாங்க. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குடும்பம் ஃபேமிலி ரிலேட்டடான வார்த்தைகள் இருக்கும்ல அது எல்லாத்துக்கும் அரபிக்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து குடும்பம். குடும்பமுக்கு அரபிக்ல என்ன சொல்றாங்க? ஆயிலா. ஆயிலா. இந்த இடத்துல வந்து அரபிக் எழுத்துல வந்து ஐன் அப்படின்ற லெட்டர் வந்து போட்டிருக்கு, அலிஃப் போடல. சொல்ல நம்ம வந்து ஆயிலா அப்படின்னு வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணணும், which means குடும்பம்னு அர்த்தம். அடுத்து அம்மாவுக்கு என்ன சொல்றாங்க? அப்பாவுக்கு அப். அப். அடுத்து சிஸ்டருக்கு என்ன சொல்றாங்க? உஹ்த். உஹ்த். அதுக்கப்புறம் பிரதருக்கு என்ன சொல்றாங்க? அஹ். அஹ். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கணவருக்கு என்ன சொல்றாங்க? ஜவுஜ். ஜவுஜ். அடுத்து நீங்க வந்து மனைவி அப்படின்னு போடணும் அப்படின்னா இந்த கணவர்ன்ற வார்த்தை பக்கத்துல வந்து ஆ அப்படின்னு சொல்லிட்டு சேருங்க. அப்போ ஜவுஜ் என்ன ஆகும்? ஜவுஜா. ஜவுஜா மீன்ஸ் மனைவி, வைஃப்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மகன் அல்லது பையன் சொல்லுவோம். பேச்சு வழக்குல வந்து தமிழ்ல மகனா பார்த்தா பையன் பையன் நம்ம சொல்லுவோம். என் பையன், என் மகன் போல என் பையன். அதே மாதிரி அரபிக்ல வலத். வலத் மீன்ஸ் பையன், வலத். அதே பொண்ணுக்கு என்ன சொல்லுவோம்? பிந்த். பிந்த். அதுக்கப்புறம் தாத்தா. தாத்தாவுக்கு அரபிக்ல ஜத். ஜத். அதுக்கப்புறம் பாட்டிக்கு எப்படி நம்ம கணவர்ல இருந்து மனைவின்னு போடும்போது ஆ மட்டும் சேர்த்தோமோ அதே மாதிரி தாத்தால இருந்து பாட்டின்னு சொல்லும் போது ஆ மட்டும் சேருங்க. ஜத் பக்கத்துல ஆ. ஜத்தா which means பாட்டி. அதே வந்து இந்த ஆ சவுண்டுக்கு பதிலா ஏ அப்படின்ற சவுண்ட்ல ஜத்தா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சவுதியில உள்ள நகரமாயிரும். அப்போ ஜத்தா அப்படின்னா பாட்டி, ஜத்தா அப்படின்னா சவுதியில உள்ள ஒரு நகரம். அதுக்கப்புறம் ஜெனரேஷன், தலைமுறை அப்படின்றதுக்கு ஜீல். ஜீல். அதுக்கப்புறம் பெற்றோர்கள், பேரண்ட்ஸ் அப்படின்றதுக்கு வாலிதீன். வாலிதீன். அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிக்கு என்ன சொல்றாங்க? அஜ்தாத். அஜ்தாத். அதுக்கப்புறம் பேத்தி. பேத்திக்கு அரபிக்ல ஹஃபீதா. ஹஃபீதா. அதுக்கப்புறம் பேரனுக்கு வந்து ஹஃபீத். ஹஃபீத். அப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா பேரன்ல இருந்து பேத்தின்னு மாறும்போது ஆ மட்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கிறோம். ஹஃபீத், ஹஃபீதா, பேரன், பேத்தி. அதுக்கப்புறம் ட்வின்ஸ், இரட்டையர்கள் அப்படின்றது அரபிக்ல தவ்ஆம். தவ்ஆம். அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க அப்படின்றது அரபிக்ல அகாரிப். அகாரிப். அதுக்கப்புறம் அத்தைக்கு வந்து நம்ம அரபிக்ல என்ன சொல்றோம்? அம்மா. அம்மா. அதே மாதிரி மாமாக்கு என்ன சொல்றோம்? அம். அம். இந்த இடத்தையும் பாருங்களா. அப்ப மாமாக்கு அம். அதே மாதிரி அத்தைன்னு மாத்தும் போது ஆ மட்டும் தான் மறுபடியும் சேர்க்கிறோம். அம், அம்மா. அதே மாதிரி நம்ம வந்து அம்மா வழியில சொல்லும் போது சித்தின்னு சொல்றோம். அப்ப ஹாலா. அதே சித்தப்பான்னு சொல்லும் போது ஹால். மறுபடியும் பாத்தீங்கன்னா அப்போ சித்தப்பா ஹால், சித்தி ஹாலா. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீஸ். நம்ம அம்மாவுடைய இல்ல அப்பாவுடைய கூட பிறந்தவங்களோட மகள் இருப்பாங்களா அவங்கள கூப்பிடும் போது நீஸ். இங்கிலீஷ்ல அரபிக்ல பின்தலாஹ். பின்தலாஹ். அதே மாதிரி நம்ம அந்த கூட பிறந்தவங்களோட பையனா இருந்துச்சுன்னா வலதலாஹ். வலதலாஹ். அதுக்கப்புறம் கசின். கசின்க்கு என்ன சொல்றாங்க? வலதல் அம். வலதல் அம். அதே மாதிரி கசின் வந்து பொண்ணா இருந்துச்சு அப்படின்னா பின்தலாம். பின்தலாம். அதுக்கப்புறம் கொள்ளு பாட்டிக்கு என்ன சொல்றாங்க? ஜத்தா கபீரா. ஜத்தா கபீரா. ஜத்தா கபீரா. அதே மாதிரி கொள்ளு தாத்தா ஜத் கபீர். ஜத் கபீர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு வார்த்தைகள் பக்கத்துலயும் ஆசைக்காங்க. ஜத்தா கபீரா, ஜத் கபீர். அப்போ கொள்ளு தாத்தா ஜத் கபீர், கொள்ளு பாட்டி ஜத்தா கபீரா. அதுக்கப்புறம் கொள்ளு பேத்தி, இதுக்கு என்ன சொல்றாங்க? ஹஃபீதா கபீரா. ஹஃபீதா கபீரா. அதே மாதிரி கொள்ளு பேரனுக்கு எப்படி வரும்? கெஸ் பண்ணுங்க. ஹஃபீத் கபீர். எஸ், ஹஃபீத் கபீர். கெஸ் பண்ணிட்டீங்களா கரெக்டா? அப்போ ஹஃபீத் கபீர் அப்படின்னா கொள்ளு பேரன். கொள்ளு பேத்தி எப்படி வரும்? ரெண்டு இடத்துல பக்கத்து ஆ போடுங்க. ஹஃபீதா கபீரா. நசப் அப்படின்னா ஆன்செஸ்டர் இங்கிலீஷ் போட்டிருக்கு. தமிழ்ல சொல்லும்போது வம்சாவளின்னு அர்த்தம். வம்சாவளிக்கு அரபிக்ல நசப். அதுக்கப்புறம் உறவு அப்படின்னு சொல்லும்போது கரீப். உறவு அப்படின்ற வார்த்தைக்கு அரபிக்ல கரீப். அடுத்த வார்த்தை பரம்பரை. பரம்பரைக்கு அரபிக்ல விராசி. விராசி. அதுக்கப்புறம் மாமியார் ஹமாத். ஹமாத். அதே மாதிரி மாமனார் ஹமா. ஹமா. அதுக்கப்புறம் மருமக எப்படி சொல்றது?
ஜௌஜத்தல் வலத். ஜௌஜத்தல் வலத். நம்ம ஜௌஜா அப்படின்னா வந்து மனைவின்னு பார்த்தோமா, அப்போ ஜௌஜத்தல் வலத்னா வலத்னா பையன், அப்ப நம்ம பையனுடைய மனைவி ஜௌஜத்தல் வலத். அதுக்கப்புறம் மருமகன் எப்படி சொல்றது? ஜௌஜல் பின்த். ஜௌஜல் பின்த். ஜௌஜ்னா பார்த்தோம் கணவர்னு பார்த்தோமா, அப்போ நம்ம பொண்ணுடைய கணவர் மருமகன் ஜௌஜல் பின்த். அதுக்கப்புறம் சிஸ்டர் இன் லா உக்த் அஸ்ஸௌஜ். உக்த் அஸ்ஸௌஜ் பிரதர் இன் லா அஹு அஸ்ஸௌஜ். அஹு தான் வந்து இந்த இடத்துல அஹுன்னு மாறி இருக்கு, அஹு அஸ்ஸௌஜ். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெட்டையர்கள் பார்த்தோம்ல, இந்த இடத்துல மூவர்கள், அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க? ஸலாஸத் தவாயிம். ஸலாஸத் தவாயிம். ஸலாஸத் தவாயிம். அதுக்கப்புறம் தத்தெடுக்கிறதுக்கு தபனி. தபனி. அதே அந்த தத்தெடுத்த பெற்றோர்கள் இருக்காங்களா, அவங்கள எப்படி கூப்பிடுவாங்க? வாலிதீன் பித்தபனி. வாலிதீன் பித்தபனி. வாலிதீன் பித்தபனி. அடுத்து நம்ம குழந்தைகள் வந்து பாத்துக்கிறவங்கள கஸ்டடியன்னு சொல்லுவோம், அதுக்கு அரபிக்ல வலி. வலி. அதுக்கப்புறம் தத்தெடுப்பு வினை சொல்ல சொல்லும் போது இத் பன்னா. இத் பன்னா. அதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவங்களை எப்படி சொல்லுவாங்க? பிதூன் அஸ்ஃபால். பிதூன் அஸ்ஃபால். அதுக்கப்புறம் அம்மா வழி அப்படின்னு சொல்லல, யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அம்மா வழி அப்படின்னு சொல்லும் போது மென்ஜிஹத்தல் உம். மென்ஜிஹத்தல் உம். அதே அப்பா வழின்னு சொல்லும் போது மென்ஜிஹத்தல் அப். மென்ஜிஹத்தல் அப். ஓகே, மொத்தம் 44 வார்த்தை நம்ம கத்துருக்கோம் குடும்பம் ரிலேட்டடான அரபிக்ல. சோ பேச்சு வழக்கு அரபி வந்து முழுமையா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கிறவங்க கீழே தர்றது வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, அண்ட் நான் உங்களுக்கு சொல்லி தர ரெடி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு.